இந்த வீடியோவில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பிஹெச்பியில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் வந்து 5 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சாரி 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒன்று ஃபார் ஈச் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது வந்து அரேக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார். மொத்தம் 4 வந்து இருக்குது டோட்டலாக. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அதனோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரு, அதுக்கப்புறம் வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து இதனோட ஜென்ரல் சின்டாக்ஸ். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் ஸ்கூலில் வந்து லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதான் வந்து இதனோட ஜென்ரல் சின்டாக்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறோம். ஸோ ஐனிட் இந்த இடத்துல வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் ஒரு வேரியபிளை. $i, பொதுவாக ஐன்னு எடுத்துப்பாங்க, i = 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து $i <= 10ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது இன்க்ரிமெண்ட் $i, அதாவது வேரியபிளை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் print the 1 to 3, அதாவது 1 to 3 வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு எக்கோ $i, தட்ஸ் ஆல். ஸோ சிம்பிள் கோடு. ஓகே, ஃபைல் சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். EX6 இல்லையா, EX6. ஓகே, பாருங்கள் 1 2 3 4 5 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லைனில் வரணும்னா நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணோம். டபுள் கோட்ஸ்குள்ளே பிஆர் லைன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். டாட்ன்றது கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ நவ் இட் டிஸ்பிளேஸ் இந்த 1 2 3 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபார் லூப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப்பு. அடுத்தது வைல் condition. So condition true ana it executes loop block statements. So condition true ana it executes loop block statements. Control V. So true ana loop block statement execute agum. So true ஆகுற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆனால் எக்ஸிக்யூட். ஸோ இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இந்த லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒருவேளை உள்ளே வரும்போதே கண்டிஷன் ட்ரூ ஆகலை இல்லைனா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் என்ட்ரி உள்ளே வரும்போதே வந்து அது செக் பண்ணோம். அடுத்து டூ நான் உங்களுக்கு டைப் பண்ணிடுறேன். டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எடுத்த உடனே கண்டிஷன் எதுவும் செக் பண்ணாது. ஒரு வாட்டி வந்து லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யும் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணும். வைல் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து கண்டிஷன். ஸோ கண்டிஷன் எப்போ செக் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன் டைம் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வைல் டூ வைல் லூப்ஸோட சின்டாக்ஸ். சரிங்களா? இப்போ இதனோட எக்ஸாம்பிள் கோடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வைல்க்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வைல் ப்ராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனால் அந்த லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இதில் வந்து இனிஷியலைஸ் நம்ம முன்னாடியே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், லூப்பிங் வேரியபிள். ஸோ இதில் லூப்பிங் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இங்கே வந்து ஜே யூஸ் பண்ணிக்கிறேன். ஜே = 1ன்னு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு print the statement echo welcome to
PHP. ஸோ இதை நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ j ஈக்குவல் டு 1, 1லேருந்து 5 டைம்ஸ் வரைக்கும். அப்போது $j லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ 5 டைம்ஸு கண்டிஷன் செக் பண்ணோம். j ஈக்குவல் டு 1, ஜேயோட 1 இஸ் லெஸ் தென் 5 பார்ப்போம். கண்டிஷன் ட்ரூ உள்ளே வந்து இதை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது ட்ரூவாக இருக்கணும். அப்போது கண்டிஷன் செக் பண்ணோம். அதே நேரத்தில் வந்து ஜேவை இன்க்ரிமெண்ட்டும் பண்ணணும். ஸோ ரெண்டு அங்கே பண்ணணும். இது வந்து வெல்கம் டு பிஹெச்பின்னு 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து வைல்க்கு. அடுத்து டூக்கு அதே போல் இன்னும் முதல்ல இனிஷியலைஸ் பண்ணிடணும். இப்போ நான் இங்கே கே யூஸ் பண்ணிக்கிறேன். $k ஈக்குவல் டு 10. ஓகே, டூ இப்போ 10 9 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, $k மைனஸ் சாரி மைனஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எக்கோ $k தென் k ப்ளஸ் ப்ளஸ் while கண்டிஷன் எனக்கு வந்து என்ன ஆகணும், 10 9 8 7 அப்படியே வந்துட்டே இருக்கணும். எது வரைக்கும் வரணும்னா $k is greater than or equal to 1. ஓகே, greater than or equal to 1. ஸோ இது வந்து கொடுத்துட்டு இப்போ அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகணும். 0 1 2 3ன்ட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ பிஆர் ஒரு லைன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். அதே போல் இங்கே ஒரு லைன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வைலுக்கு உண்டான எக்ஸாம்பிள், இது டூ வைலுக்கு உண்டான எக்ஸாம்பிள், இது ஃபார்க்கு உண்டான எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சேவ் பண்ணிடலாம். பாருங்க, இது ஃபார் லூப்பு, மேலே இருக்குது ஃபார் லூப்பு. இது வந்து 5 டைம்ஸ் வந்து வர வெல்கம் டு பிஹெச்பின்னு பிரிண்ட் பண்ணுறது வைல் லூப்பு. 10 அப்படின்னு டிக்ரீசிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறது டூ வைல் லூப். ஸோ இதான் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே கொடுத்துப்போம் பாருங்கள். எக்கோ பிஆர்க்குள்ள எக்ஸாம்பிள் ஃபார் அடுத்தது இது வந்து எக்கோ எக்ஸாம்பிள் ஃபார் while அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் do while. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அதே தான், அதே கோடு தான். பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் இது எக்ஸாம்பிள் ஃபார் while, இது எக்ஸாம்பிள் ஃபார் do while. ஸோ இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்னொரு முக்கியமானது ஃபார் ஈச். ஸோ உங்களுக்கு ஃபார் ஈச் வந்து நான் தனியாக காட்டுறேன். ஸோ ஃபார் ஈச்ன்றது அரேக்காக. ஓகே, பிஹெச்பி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இது எண்டிங் ஸ்டேட்மெண்ட். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுக்கணும். எக்கோ டெமோ ஃபார் ஈச். ஸோ டெமோ ஃபார் ஈச் பிஆர். அப்போ ஃபார் ஈச் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபார் ஈச் ப்ராக்கெட்குள்ளே வந்து உங்களுக்கு அரே. ஃபார் ஈச்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அரே இல்லையா? ஸோ ஃபார் ஸ்பேஸ் ஈச், இங்கே வந்து அரே, அதாவது $array as $variable.
இது வந்து லூப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு அரே ஒன்று நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். அரே. ஸோ அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒன். டேஸ் நான் கொடுக்குறேன். டேஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ ஒரு வேரியபிள், அரே வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த அரேயோட பேர் வந்து என்னது? டேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். DAYS டேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நான் வந்து வேர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்கும் டேஸ், வீக். are days in a week ன்னு கொடுத்துட்டு டாட்டு சேவ் பண்ணணும். ஆல் ஃபைல்ஸில் போயிட்டு PHPயில் ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிள் 9.php. ஸோ ஏதோ எரர் காட்டுது. each for each unexpected each. ஸோ ஸ்பேஸ் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன் அது. ஓகே, யா பாருங்க, டெமோ ஃபார் ஈச் டேஸ் இன் அ வீக் சன், டேஸ் இன் அ வீக் மன், சண்டே, மண்டே, டியூஸ்டேன்ட்டு அப்படியே அந்த அரேயில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வேணால் நம்ம வந்து $i=1. ஸோ வீக் டேஸில் ஒன்றும் இல்லை, நான் என்னென்னா நான் நம்பரை டிஸ்பிளே பண்ண போகிறேன். $i ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஜஸ்ட் இது என்ன பண்ணுன்றது மட்டும் பாருங்கள். சேவ். days in a week number 1 Sunday, days in a week 2 Monday, days in a week 3 Tuesday. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்பர் வர்றதுக்காக தான் நான் அந்த ஐ கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபார் ஈச். ஸோ அரேயில் இருக்கக்கூடிய வேரியபிளை அது அப்படியே அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம லூப் வேரியபிளாக வந்து எடுத்துக்கிறோம். நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து ஃபார் ஸ்பேஸ் ஈச்னு கொடுத்துட்டேன், அதான் தப்பாக எடுத்துக்கிச்சு. ஸோ ஃபார் ஈச்ன்ட்டு நம்ம பக்கத்தில் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது எடுத்துக்கும். ஸோ இது ஃபார் ஈச்சுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 4 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில், அடுத்த வீடியோவில் நான் ஃபார்ம்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபார்ம்ஸு அதே போல் வந்து ஃபைல்ஸ், இது ரெண்டுத்தை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.